சிவாய சரி சிவாயம். ஐயா உங்களுக்கு தரேன் இருக்கும் கொஞ்சம் பிளேட்டு. சிவாயம் சாமி. சிவாயம் சாப்பிட உங்களுக்கு சூடா இருக்கா? சுட சுட சாப்பிடு. போலாமா? இந்த சட்னி வேணுமா? நிறையவே இருக்குப்பா அம்மாவுக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மாரிமுத்து. சூப்பரா இருக்கியா? இந்த குறையுமே சொல்ல முடியாது. உங்களை பத்தி எப்பயுமே சொல்ல முடியாது, இப்பவே சொல்ல முடியாது. சந்தோஷம். சரி சாப்பிடு, முடிச்சுட்டு வரேன். போங்க ஐயா. ஐயா தர்ஷினின்னு ஒரு அம்மா, அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. சிவாய நம. சிவாய நம. வணக்கம் ஐயா. சிவாய நம. சிவாய தட்டு எடுத்துட்டு வாங்க. அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க. அவர் நிறைய தட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, 2-3 தட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, வாங்கிட்டு வாங்க உங்ககிட்ட. சிவாய நம. ஐயா தர்ஷினின்னு ஒரு அம்மா, அவங்களுடைய ஆன்ம சாந்திக்காக தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அதிகமா பேசுறது கொஞ்சம் நம்மளால முடியாது. சரி சரி சரி, இதே நான் சொல்லிடுவேன்ல.
முடிஞ்ச வரைக்கும் பிளேட் எடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா பிளேட் தரேன். சிவாய ஒரே கிச்சடி வாங்கிக்கோங்க. ஏன் உங்களுக்கு தானே எடுத்துட்டு வரோம். சாரி சார், சூடு வைக்கிடுச்சு. சட்னி வேண்டாமா? கொஞ்சம் 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 போதுங்க. ஐயா, தர்ஷினின்னு ஒரு அம்மா ஆன்ம சாந்திக்காக தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உங்க குடும்பம் இந்த அம்மா ஆன்ம சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமி, சிவாய சாமி. போலாயா? ஐயா, உங்க கை பெரிய வாரி வழங்குவேன்னு முதல்ல சொல்றேன். வயிறார சாப்பிடணும்ல. தர்ஷினின்னு ஒரு அம்மா ஆன்ம சாந்திக்கு தான் உங்க குடும்பம் உணவு கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஆன்ம சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க. நமஸ்தே. போதுங்க ஐயா. சிவாய. எங்க சைக்கிள்ல பறக்குறீங்க? ஆமாம். அவ்வளவு ஸ்பீடு போறீங்க? ஆமாம். எது கேட்டாலும் ஆமாங்க ஒரே பதில் முடிச்சிடுறீங்க. 2000 கிலோமீட்டர் ஓட்டி வந்திருக்கேன். நிறைய சித்திர கொஞ்சம் இங்கதான் நாகப்பட்டினம் போறக்கல. ரொம்ப கையில அடியில பிடிக்காதீங்க, ரொம்ப சுடுது. ஐயா பாருங்க. நமஸ்கார். அமைதியா இருக்கீங்க. அதான் பெட்டரு. சிவாயம். வாங்க, எங்க போனீங்க? ஆளே காணோம் கொஞ்ச நாளா. என்னாச்சு காமிங்க. தையெல்லாம் போட்டிருக்கு போல. மாடு நம்ம மாடு. அப்படியா? அப்படி எங்கதான் இருக்கீங்க? இந்த தூர்வாசகர் கோயில்ல தான் இருக்கீங்களா? இல்லையா, காலையில கூட சாப்பாடு வந்து கொடுத்தனே, ஆளை காணாம. அப்படியா? சரி 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 சரி. அதான் ஐயா, நல்லது, ரொம்ப நல்லது. தரசாமி, எந்த ஊர் நீங்க? தனியா வந்திருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் இங்க பாபு ஐயாவோட இதுல சமைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சமையல் மாஸ்டர் நீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நாளைக்கு வரும்போது சொல்லுங்க. இருக்கிறதுக்கு உண்மையிலே அந்த பையன் பேர் வருது. கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன். கிளம்பு சாப்பிடல. சிவா, இந்த சட்னி வந்து ஓம் நமச்சிவாய. சிவாய நமச்சிவாய. வசனம்.
சிவாய சிவாய ஒரே ஒரு கரண்டி போதும். ஏன் இப்போ ரொம்ப நாளா சாப்பாடு குறைச்சிட்டீங்க ஒரு வாரமா? மதியம் சாதமும் ஒரு கரண்டி தான் சாப்பிட்றீங்க அப்படியா? சரி ஓகே சார். இல்ல 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 கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டைம் இல்லை சாமி, அப்படியே ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா டைம் இல்லை. காலையில என்னதானோ, இப்போ என்னதானோ. நீங்க 2 வாரமா சொல்லுங்க. சிவாயிரம் இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா? ஓகே. சட்னி மட்டும் வாங்க. தர்ஷினின்னு ஒரு அம்மா ஆன்ம சாந்திக்காக தான் இந்த உணவு கொடுக்குறாங்க. நைட்டு கிச்சடி. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. எங்க மதியம் ஆளை காணோம்? மதியம் சாப்பாடு கொடுக்க வரும்போது ஆளை காணோம். மதியம் அந்த கொஞ்சம் வேலையை வெளில போயிட்டேன். வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேரு, அதை சரி பண்ணிட்டு தண்ணி அரை கரண்டி குடிச்சேன். ஓகே. சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு வந்துடுறேன். தாங்க சாப்பிடுங்க, முடிச்சுட்டு வரேன். ஓகே. சாப்பிடுங்க. பட்டுங்களா? நீங்க தான் சட்னி அதிகமாக கேட்பீங்க, சாம்பார் அதிகமாக கேட்பீங்க. தர்ஷினின்னு ஒரு அம்மா ஆன்ம சாந்திக்காக இந்த உணவு. இரவு கிச்சடி. சிவாய் பிளேட் எடுத்துருவோம். சட்னி வேணுமா? தர்ஷினி ஒரு அம்மா ஆன்ம சாந்திக்கு தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாமி நம சிவாய். வாங்க தாத்தா. கொஞ்சோண்டு போதுமா? சிவாய நம. சாப்பிடுங்க. தட்டில் ஒன்னே தட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு பாருங்க. வாங்க வாங்க. சிவாய நம. சாப்பிடுங்க. வந்துச்சா? வாங்க எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க சாமி. இல்ல மணி 6:15 தான் ஆகுது, அதுக்குள்ள சப்பாத்தி வந்துச்சான்னு கேட்டேன். 8 மணி தான் சாப்பிடுவோம். இல்ல சப்பாத்தி வந்துச்சுன்னு தாத்தா சொன்னாரு, அதனால கேட்டேன். ஓ அங்க போயிட்டு வாங்கிட்டு வரணுமா? சந்தோஷம். வாங்க சார், பிளேட் எடுத்துட்டு வாங்க. பிளேட் ஒரு 6-7 தான் இருந்தது, காலி. தாத்தா கிட்ட இருக்கும் பாரு தட்டு நிறைய. எடுத்துட்டு வாங்க, எது வேணா எடுத்துட்டு வாங்க. சரி, ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன அன்னைக்கு மறுநாளே தட்டு வாங்கிட்டீங்களா? தட்டு உங்க வேண்டியது
ஓ சரி 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 போலாம்பா. தாத்தா வராரா? வாங்க தாத்தா. எல்லாம் ஊத்துங்க, பிணைஞ்சு அடிக்கலான்றாங்க. நீங்க சாம்பார் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் போதும் போதுன்றீங்க. சரி பொறுமையா வரட்டும்பா. ஆட்டோ வாங்க, ஆட்டோ வருது பாருங்க. சாப்பிடுங்க. பார்த்தா தாத்தா நம்மளால முடிஞ்ச இன்னும் ஒரு 4 நாள் சாப்பாடு சேர்த்து கொடுப்போம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கண்டிப்பா நல்லதே நடக்கட்டும் ஐயா, நல்லதே நடக்கும். நன்றி நன்றி ஐயா, நன்றி. சாப்பிடுங்க. வாங்கிக்கோ தாத்தா. போதுமா? கொஞ்சம் போட்டா சட்னி ஊற்றவா? போதுமா? வாங்க ஐயா. சிவாய சாப்பிடுங்க. பாட்டுங்களா? ஏன் பிரிஞ்சி எல்லாம் பிடிக்காதா? வாங்க. போதுங்களா? பிளேட் வச்சுட்டு தானே இருக்கீங்க? பிளேட் இல்லையான்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. பிளேட் வச்சுட்டு தானே இருக்கீங்க? சாமி வாங்க. சாப்பிட்டீங்களா? சரி சரி. ஒரு ஐயா வராரா? என்னன்னா பாருங்க. அப்புறம் அவங்க சீக்கிரமா பாருங்க. வாங்க வாங்க சாமி. போதுமா? நைட்டு
தாத்தா வராரா பண்றாருன்னு சிஷியனுக்கு தெரியணும். ஆனா சிஷியன் என்ன பண்றான்னு குருநாதருக்கு தெரியலாம், பரவாயில்ல. நிறைய வாங்குறது கம்மி பண்ணிட்டு இருப்பாங்கண்ணா. ஆமா 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 ஆமா, நிறைய பேர் உங்ககிட்ட வாங்கினதால கொஞ்சம் பேர் வாங்கல. மஷ்ரூம் குருமா. அப்படியா? மஷ்ரூம் இல்ல, நீங்க நல்லாவே பண்றீங்க, டிஃப்ரெண்டா பண்றீங்க. சப்பாத்தி, மஷ்ரூம் குருமா ஒவ்வொரு நாளும் வீட்டுல சாப்பிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. அதாவது எதுவும் கிடைக்கலன்னு அந்த ஏக்கம் இல்லாம கொடுங்க. டிஃபன்ல நல்லா தான் பண்றீங்க. அன்லிமிட்டட் தானே, எத்தனை வேணா கொடுத்துருங்களா? அது இல்லாம இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பார்சல் வாங்கி ஊற வச்சுக்கிறாங்க. ஆமா, அது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட்டுங்க ஐயா. காலையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் பூரி அப்படிதான் நல்லா போட்டு பனைஞ்சு சாதத்தை போட்டு சாம்பார்ல பனைஞ்ச மாதிரி சாப்பிடுறாரு. என்னங்க அந்த டேஸ்ட் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு டேஸ்ட்டுங்க அப்படின்னு. சட்னி சப்பாத்தி போட்டாரு நீங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காளான் தொக்கு புடி புடி புடிச்சு பட்டாங்க. பிளேட் எடுத்துட்டு வாங்க ஐயா. எடுத்துட்டு வாங்க, வெயிட் பண்றேன். ரொம்ப கம்மிங்க ஐயா, தேவையில்லாத சண்டை போட்டுக்கின்னு வந்தா ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷம். அன்னதானம் கொடுத்து முடிச்சோடனே ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது. இவங்க ஏதாவது ஒரு டென்ஷன் உண்டு பண்ணிடுவாங்க. கொடுத்துடலாம். தட்டு இது மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க. தட்டு இருக்கானே கேட்காதீங்க, நம்ம வண்டியை பார்த்தேன்னுட்டு. போதுமா? எந்த சாப்பாடு ஏற்ற இருந்தாலும் தட்டு எடுத்துன்னு வந்துருங்க. சிவான் வாங்க வாங்க. சிவாய் சிவாய். சாமி சிவாயம் சாப்பிடுறீங்களா? சென்ட்ரல் போர்ஸ் பூரா தம்பி வாங்க. வாங்க.
வாங்க வாங்க வாங்க. அந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா தெரியாதுமா. காலேஜ் மந்திரி இன்னொன்னு நல்லா இருக்கீங்களா? இங்க இருக்கீங்க? சரி சரி சரிம்மா சரிம்மா. நன்றி.